தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தோடர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தப்பட்ட பிறகு அரசு மருத்துவமனைக்கு உடல் தானமாக வழங்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு மறைவையொட்டி முதல்வர் ஸ்டாலின், திருமாவளவன், அன்புமணி, தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், ரஜினிகாந்த், சூர்யா உள்ளிட்ட திரை பிரபலங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பாலன் இல்லத்தில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு பொதுமக்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய நிலையில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நல்லக்கண்ணு விருப்பப்படி அவரது உடல் அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. வீடு, கார் இல்லை, ரூபாய் 2000 வாழ்க்கை. தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைய தலைமுறைக்கு அறம் சார்ந்த அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 101 வயது, எப்போதும் எளிமை. இதுதான் தோடர் நல்லக்கண்ணு. 80 ஆண்டு கால அரசியல் பயணம் அவரின் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. கடைசி வரை வீடு கிடையாது, கார் கிடையாது, மாதம் 2000 ரூபாயில் மிகவும் யதார்த்தமான வாழ்க்கை என நாடே போற்றும் தலைவராக வாழ்ந்து விடை பெற்றிருக்கிறார் நல்லக்கண்ணு. எளிமை, நேர்மை, அயராத அர்ப்பணிப்புக்கு அரசியல்வாதிகளில் ரோல் மாடல் யார் என்றால் அனைவரும் நல்லக்கண்ணுவைத்தான் கை காட்டுவார்கள். இளைய தலைமுறைக்கு அரசியல் என்றால் என்ன, அதில் எப்படி நேர்மையை கடைபிடிப்பது, மக்களுக்காக எப்படி பாடுபடுவது என்று பாடம் எடுக்க விரும்பினால் நல்லக்கண்ணு வாழ்க்கையை படிக்க சொன்னால் போதும். அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்பதே பெருமைக்குரிய விஷயமாகும். அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் தனது உரையை நிகழ்த்தியுள்ளார். இஸ்ரேல் பாராளுமன்றம் நெசட்டில் சிறப்புரையாற்றிய பிரதமர் மோடி, தீவிரவாத செயல்பாடுகள் எதையும் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என உரையாற்றினார். அவர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நுழைந்தபோது மோடி மோடி என இஸ்ரேல் எம்பிக்கள் உற்சாகமாக கோஷம் எழுப்பி வரவேற்றனர். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவை சந்தித்த பின் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், பிரதமர் நேதன்யாகுவுடனான சந்திப்பு மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருந்தது என்றும் தனது நன்றியை தெரிவித்து பதிவிட்டிருந்தார். 9 ஆண்டுகளுக்கு பின்பு இஸ்ரேல் வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். ராகுல் காந்தி 247 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டு உள்ளதாகவும் அவருக்கு தேச துரோகிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் டெல்லியில் செய்தியாளர்களிடையே பேசும்போது, ராகுல் காந்தி 247 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். அப்படி அவர் பயணம் செய்யும் போதெல்லாம் இந்தியாவையும் இந்தியர்களையும் ஏளனம் செய்கிறார் என்று கூறினார். மேலும் தேச விரோத துரோகிகளுடன் ராகுல் காந்திக்கு எத்தகைய தொடர்பு உள்ளது என்பதை அனைவரும் அறிவார்கள் என்றும், ராகுல் காந்தி வெளிநாட்டு சக்திகள், நாட்டிற்கு எதிரான அமைப்புகளின் கைப்பாவை மட்டுமே என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இன்ஸ்டாகிராமில் 100 மில்லியன் ஃபாலோவர்களை குவித்த முதல் உலக தலைவர் மற்றும் அரசியல்வாதி என்ற பெருமையை பெற்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. 12 ஆண்டுகளாக இந்தியாவின் பிரதமராக திகழ்ந்து வரும் நரேந்திர மோடி உலக அளவில் சக்தி வாய்ந்த மதிப்புமிக்க நபராக திகழ்ந்து வருகிறார். 2014ஆம் ஆண்டு இன்ஸ்டாகிராமில் சேர்ந்த அவர் 12 ஆண்டுகளில் உலக அளவில் அதிகம் பின்தொடரப்படும் நபராக உருவெடுத்து இருக்கிறார். இந்த சாதனையின் மூலம் பிரதமர் இப்போது இன்ஸ்டாகிராமில் உலக தலைவர்களில் முதலிடத்தில் உள்ளார். மோடியை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை விட 2 மடங்கு அதிகமாகும். அவர் 43.2 மில்லியன் பின்தொடர்பவர்களுடன் 2வது இடத்தில் உள்ளார். தமிழகத்தில் மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. தம்பிதுரை, ஜி.கே. வாசன், என்.ஆர். இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, செல்வராசு ஆகிய 6 பேரின் எம்பிக்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியோடு முடிகிறது. எனவே இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது.
மார்ச் 5ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்களை திரும்ப பெற மார்ச் 9ஆம் தேதி கடைசி நாள். போட்டி இருந்தால் மார்ச் 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் பங்கேற்று வாக்களிப்பார்கள். தற்போதுள்ள எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் திமுக 4 எம்பிக்களையும் அதிமுக 2 எம்பிக்களையும் போட்டியின்றி தேர்வு செய்யலாம். சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் மாநிலங்களவை எம்பி சீட் கேட்டு கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் வாக்குறுதியாக ரூபாய் 10,000 அறிவித்ததுதான் சூப்பர் ஹிட் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதியாக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு உள்ளது. அற்புதமான அறிவிப்பை நான் வெளியிட்டேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டேன். சென்னையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் ஒன்றாக சேர்ந்தால் பூஜ்ஜியம் தான் கிடைக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. திமுகவிற்கும் ஸ்டாலின் கூட்டணிக்கும் தான் மக்கள் பூஜ்ஜியத்தை பரிசாக கொடுப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க இந்த கூட்டணிக்கு. ரூபாய் 5,000 கொடுத்தது சூப்பர் ஹிட் என்கிறார் ஸ்டாலின். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் ரூபாய் 10,000 அறிவித்ததுதான் சூப்பர் ஹிட் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் அவர்களே, சூப்பர் ஹிட், நாங்க 10,000 கொடுத்தது அறிவித்தது சூப்பர் ஹிட். தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே ரயில் பயணிகளுக்கு இலவச பேருந்து சேவைக்கு தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான புறநகர் மின்சார ரயில் சேவையில் 45 நாட்களுக்கு பெரிய மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதன்படி கடந்த 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மின்சார ரயில் சேவை குறைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தினமும் இயக்கப்படும் 208 மின்சார ரயில்களுக்கு பதிலாக 115 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் பயணிகளின் சிரமத்தை குறைக்க தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே ரயில் பயணிகளுக்கு இலவச பேருந்து சேவைக்கு தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்து உள்ளது. ரயில் டிக்கெட் மற்றும் ரயில் பாஸ் வைத்திருக்கும் பயணிகள் பேருந்துகளில் கட்டணமின்றி செல்லலாம். காலை மாலையில் நெரிசல் மிகுந்த நேரத்தில் 7 நிமிட இடைவெளியில் மாநகர பேருந்துகள் 20 முறை இயக்கப்படும். தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து கிண்டி, அண்ணா சாலை, தலைமை செயலகம் வழியாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் இலவச வாக்குறுதிகளுக்கு தடை கோரிய வழக்கை தேர்தலுக்கு பிறகு நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு இலவச திட்டங்களை வாக்குறுதிகளாக அரசியல் கட்சிகள் அறிவிப்பதற்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. உடனடியாக விசாரிக்க வேண்டிய அளவுக்கு அவசரமில்லை, தேர்தலுக்கு பின்னர் விசாரணை நடத்தலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் சார்பில் இந்த பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இலவச வாக்குறுதிகள் போன்ற அறிவிப்புகளை தடுக்க தேர்தல் நடத்தை விதிகளை திருத்த வேண்டும் என்று கோரப்பட்டது. சென்னையில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை ஆட்டத்தை இந்திய அணி ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்கிறது. லீக் சுற்று போட்டிகளில் இந்தியா சிறப்பான வெற்றிகளை குவித்து சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்ற போதும் சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா மோசமான தோல்வியை தழுவியது. இன்று ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டி இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இதில் தோற்றால் செமி ஃபைனலுக்கு தகுதி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும். இன்றைய ஆட்டத்தில் சூரியகுமார் யாதவ் 3வது இடத்திலும் திலக் வர்மா 4வது வீரராகவும் ஆட வாய்ப்பு உள்ளது. பிரியங்கா மோகன் நடிப்பில் உருவாகியுள்ள மேட் இன் கொரியா திரைப்படம் OTTயில் நேரடியாக வெளியாக உள்ளது. இயக்குனர் கார்த்திக் இயக்கத்தில் பிரியங்கா மோகன் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் மேட் இன் கொரியா. இப்படத்தின் படப்பிடிப்பு கொரியாவில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் இத்திரைப்படம் திரையரங்குகளில் வெளியிடப்படாமல் நேரடியாக நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் மார்ச் 12ஆம் தேதி இத்திரைப்படம் வெளியாகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு.
நன்றி, வணக்கம்.